ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு வண்டியூர் பெருமாள் கோயில் இருக்குங்க இல்லையா, அந்த சைடு தான் வண்டியூர் பெருமாள் கோயில். அது வந்து நேராக நடந்து வந்தீங்கன்னா விநாயகர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இந்த வீடு இருக்குது. இது வந்து நாங்கள் கடைக்கு என்னோடய ஓன் ஹவுஸ் தான், எங்களோட தான். கடை வாடகைக்காக விடுறோம், அதாவது கமர்ஷியலுக்கு விடுறோம், வீடு இல்லை. இது என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே உங்களுக்கு வந்துட்டு மொத்தம் ஒரு 4 ரூம். இது ஒரு சைடில் ஒரு ரூம் இருக்குது, ரைட் சைடில். அது மாதிரி ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் இருக்கும். இந்த சைடு ஒரு ரூம் இருக்குங்க இல்லையா, இது ஒன்று இருக்குது. என்ட்ரன்ஸ் வந்துட்டு ஹால்லேருந்து 4 ரூமும் போகலாம். இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த சைடில் 2 ரூமுக்கும் போகலாம். எல்லா ரூம்லேருந்து எல்லா ரூமும் மாறி மாறி போய்க்கலாம். இது ஒரு ஹாலு. கமர்ஷியலுக்கு தான் விடுறோம். கரண்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டு குடிசை வாரியம் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப லோவாக தான் வரும். காஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு நார்மல் கமர்ஷியலை விட ரொம்ப லோ காஸ்ட் தான் வரும். அந்த கரண்ட் வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து ஹால்லேருந்து அங்கிட்டு இன்னும் 2 ரூம் வரும். டாய்லெட் முதற்கொண்டு இருக்குது, தண்ணி வசதி இருக்குது. இதே மாதிரி கீழே இது மாதிரி மேலேயும் இதே அளவுக்கு இருக்குது. 2 சேர்த்து தான் வாடகைக்கு விடுறோம். டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து நான் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க. வாடகைக்கு தான் விடுறோம், ஒத்தி கிடையாது. கமர்ஷியலுக்கு தான், இது வீடுக்காக கிடையாது. கமர்ஷியல் கடை வைக்கிறதுக்கு இல்லை வேறு ஏதாவது ஃபேக்ட்ரி அந்த மாதிரி வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய இடம், ஸ்பேஷியஸாக இருக்கும். உங்களுக்கு தனியாக ரெஸ்ட் ரூம் வேறு வந்துடுது, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ மெயின் வேறு வண்டியூர் அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்டக்க மீட்ரு